நாம் தமிழர் கட்சி கடந்த 2 நாட்களாக தவறுதலான செய்தியை இந்த தமிழ்நாடு முழுக்க தமிழக மக்கள் இடத்துல பரப்பிட்டு வராங்க. அதாவது மதுரை மாவட்டம் இப்போ நான் போட்டியிடக்கூடிய திருமங்கலம் தொகுதியில் சொக்கநாதம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு 30-40 பேர் ஓட்டு கேட்டு வராங்க. ஓட்டு கேட்டு வரப்போ அங்கே உள்ள பெயர் பலகை அந்த போர்டை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இது நாயக்கர் இருக்கிற கிராமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து தெலுங்கர்கள் தெலுங்கு பேசுவாங்களா இங்க இருக்க நாயக்கமார்கள் அப்படின்ற வார்த்தையும் கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து முக்கியமான விஷயம், வந்தேரினா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே, அங்கிருந்து ஏறினவங்க தான் வந்தேரி, இது நாங்கள் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு, உண்மையை தானே சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நடந்த உண்மையை வெட்டா வெளிச்சம் போட்டு காட்டணும். எங்களுடைய மக்கள் மீது எந்த தவறுதலுமே இல்லை. எங்களுடைய இடத்துக்கு இந்த 30-40 பேர் வந்து இங்க வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தேரின்றது தவறுதலான வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவி கிராம மக்கள் அவங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளவுதான் அவங்க தாங்குவாங்க. வீடு வீடா போய் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தவறுதலான கருத்தை பரப்பிட்டு இருந்திருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஐயா நீ பேசிட்டு இருக்கிறது தப்பு, நீ இங்க இருக்க வேண்டாம், நீ ஒண்ணும் இல்ல, நீ போய் அடுத்த வீட்டுல போய் பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளை சட்டை அதுல ஒரு ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருக்க பையன், முக்கா பேண்ட் போட்டிருக்க ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, எங்களுக்கு கொடியை எப்படி பிடிக்கவும் தெரியும், திருப்பி பிடிச்சி மண்டையை உடைக்க தெரியும் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அங்க இருந்தது 10 இளைஞர்கள், மற்றவங்க எல்லாம் வயதானவங்க அங்கங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது எங்களுடைய இடம், நாங்க எங்கனாலும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாராளமா வரலாம், என்ன வேணா பேசலாம், ஆனா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி, அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி ஏங்க பேசணும் பிரச்சாரத்தப்ப? அதான் நான் சொல்றேன், இந்த சீமானுடைய கட்சி மொழி பிரிவினைவாதம், இன பிரிவினைவாதம், அடிதடி கட்சி, அதே மாதிரி தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில இருந்து பிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய தீவிரவாத கட்சி. இதுக்காக தான் நான் திரும்ப சொல்றேன், நம்ம மக்களுக்கு, மொழி சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சொக்கநாதம்பட்டி கிராமத்து மக்கள் மேல 7 பேத்து மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி இனிமேல் பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொல்லி நல்ல விதமா தான் போயிருக்காங்க. தள்ளுமுள்ளு ஆயிருக்கு. அடி வாங்கினது ஃபுல்லுமே நாங்க, வந்தது எங்க இடத்துக்கு பெரிய ஆட்களோட வந்திருக்கிறாங்க. 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காவல்துறை வந்தவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி நியாயமான கோரிக்கையை வச்சிருக்கிறோம், அவங்களும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலா நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு காவல்துறை மட்டும் இல்ல, தமிழக மக்கள்கிட்ட இந்த தவறுதலான கருத்தை பரப்பு நாம் தமிழரை கண்டிக்கின்றோம். ஏன்னா தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏதோ தெலுங்கர்கள் இடத்துக்கு வந்து இவங்க அடிச்சு விரட்டின மாதிரி 100கணக்கான வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இது நியாயமா? நீ தானே இடத்துக்கு வந்து எங்களை அடிச்சுட்டு போயிருக்க, நாங்க பாவம்யா, எங்க மக்கள் பாவம்யா, நாங்க இன்னும் எஃப்ஐஆர் கூட எங்க மேல, அவங்க மேல, உங்க மேல யார் மேலேயும் போடலையா? நாங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்கோம் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் நியாயமா? அதனால இந்த வேட்பாளர் முனிஸ்ன்ற அந்த வேட்பாளர் தூண்டுதல் தான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம். இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கும் மேல எவ்வளவுதான் நாங்க அடி வாங்குறது, எவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லையா? நான் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன், என்னங்க இப்படி நடக்குது? அவன் எங்க இடத்துக்கு வந்து அடின்னு அடிச்சுட்டு போயிருக்கான், எங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்க? தயவு செஞ்சு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. இதுக்கு தான் நம்ம மக்கள்கிட்ட திரும்ப சொல்றேன், யாருமே நமக்காக வரமாட்டாங்க, வரப்போறதும் இல்லை. நமக்கு பாதுகாப்பு நம்ம தான். அதனால அரசாங்கத்திடம், எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அவங்க இனிமேல் வந்து ஓட்டு கேட்கிறப்ப யாராவது காவல்துறை அதிகாரி வாங்க, ஷூட் பண்ணுங்க, அவன் என்ன பேசுறான்றதை கேளுங்க. அப்பதான் இங்க வந்து நாங்க நிம்மதியா வாழ முடியும். பணிவான வேண்டுகோள், இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அரசாங்கத்திடம். நன்றி.